கிறிஸ் இவான்ஸ் அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா திரும்ப ரிட்டர்ன் ஆக போகிறத அஃபிஷியலாகவே நம்ம மார்வல் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் டூம்ஸ்டே மூவியில் இருக்கிறத ஒரு வீடியோ கிளிப் மூலமாக இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வீடியோ கிளிப் எதுக்கு திடீர்னு விட்டுருக்காங்கிறது எந்த ஒரு இடத்துலையுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் இந்த கிளிப் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பியே ஒரு சேரை வச்சு இந்தந்த கேரக்டர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேரக்டரில் நம்ம கிறிஸ் இவான்ஸ் இல்லை. பட் இப்போதைக்கு அந்த சேர் ரிவீலில் இல்லாத ஒரு ஆக்டரை இந்த படத்தில் இருக்காருன்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஒரு சில சேர்ஸ் இல்லாத கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது போக டூம்ஸ்டேக்கு 4 ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு வேறு நம்ம இப்போ வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 4 ட்ரெய்லரில் ஒரு ட்ரெய்லரில் நம்ம டூம் விசஸ் டி ராஜர்ஸ் அவங்க 2 பேரை வச்சு தான் ஒரு ட்ரெய்லரே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. 2வது ட்ரெய்லரில் தோர் விசஸ் டூம் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. அப்படி ஒவ்வொரு ட்ரெய்லருக்கும் ஒவ்வொரு மெயின் கேரக்டரை வச்சு தான் ட்ரெய்லர் விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது சூப்பரான விஷயம். டூமையும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு பழைய ஓஜி கேரக்டரே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெய்லர் விட்டால் நல்லாவே இருக்கும். அதுவும் 4 ட்ரெய்லரில் 4 முக்கியமான கேரக்டர் சொல்லியிருக்காங்க. பட் எந்தெந்த கேரக்டருங்கிறது இனிமேல் தான் ரிவீல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கேரக்டர் கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நம்புகிறேன். பட் திடீர்னு இவருக்கு மட்டும் ஒரு வீடியோ விடுறதுக்கான காரணம் என்னங்கிறது தான் எனக்கு தெரியல. ஸோ இந்த காரணம் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோ பார்க்கலாம்.